அம்மாச்சி தமிழுக்கிட்ட, "என்ன தமிழு, கார் ஓட்டுறதுலாம் எப்படி போகுது? நல்லா ஓட்டுறியா? சீக்கிரமா எங்கெல்லாம் கார்ல கூட்டிட்டு போவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ், "கார்லாம் நல்லா தான் அம்மாச்சி ஓட்டுறேன். ஆனால் அந்த டிரைவர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. கார் சொல்லி கொடுக்குறேன்ற சாக்கில் என்னை தொட்டு தொட்டு தப்பாக நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுது" அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே தமிழோட அம்மா, "என்னது, அந்த டிரைவர் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி தோணுதா? அப்போ நான் அந்த டிரைவர்கிட்ட நீ நாளிலேருந்து போக வேண்டாம் வீடு. அந்த டிரைவர்கிட்ட போய் நீ ஏன் கற்றுக்கணும்? நம்ம வேறு டிரைவிங் கிளாஸ் பார்க்கலாம்." அதுக்கு தமிழ், "இங்கே இல்லை, எங்கே போனாலும் எவனா ஒருத்தன் அந்த மாதிரி இருக்க தான் செய்வான். நம்ம தான் ஒரு பொண்ணாக பாதுகாப்பாக அவங்கள எதிர்த்து நிற்கணும். இல்லைன்னா இப்படி தான் நடந்துப்பானுங்க. எந்த இடத்துல போனாலும் யாராவது ஒரு ஆள் இருக்க தானே செய்கிறாங்க. என்ன பண்ணுறது?" அதை கேட்டதானா, "சூப்பர்க்கா, இப்படி தான்க்கா இருக்கணும். அம்மா, அக்கா சொல்கிறது தாம்மா சரி. நம்ம ஒருத்தரை பார்த்து பயந்து போனால் பின்னாடி 10 பேர் வருவானுங்க. ஆனால் நம்ம எதிர்த்து நின்று அவங்கள அடித்தோம்னு வச்சுக்கோ, பின்னாடி வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவானுங்க. அதனால் அக்கா சொல்கிறது தான் சரி. அக்கா பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ணணும்." உடனே தமிழ், "ஆமாந்தானோ, உனக்கும் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களையும் எதிர்த்து நில்லு. ஊருக்கு ஊருக்கு பொண்ணுன்னா 4 பேர் இப்படி தான் தெரிய செய்கிறானுங்க. நம்ம தான் எதிர்த்து நிற்கணும். ஓகேவா? சரி, கிளாஸுக்கு லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு போகிறாங்க. இந்த பக்கம் சேது வீட்டில் வழக்கம் போல் ஐஸ்வர்யா எழுந்திரிச்சு அழகரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேது வந்து, "குட்டி பாப்பா, குட்டி பாப்பா" அப்படின்னு அழகரை கொஞ்சிட்டு, "அப்பா தொகுதிக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மா கிட்ட பத்திரமா இருக்கணும், சரியா?" அப்படின்னு சேது கொஞ்சிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா, "மாமா, என்ன தொகுதிக்கு போகிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம் ஐஷு, அந்த தொகுதியில் ஏதோ நிறைய பிரச்சனையா, தண்ணி வரல, ரோடு சரியில்லை, அது இதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமாவும் நானும் ஒன்றா தான் போகிறோம்." ஐஸ்வர்யா உடனே, "மாமா, மதியம் சாப்பிட வருவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேது, "தெரியல ஐசு, நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அழகரை பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கீழே வந்து மாமாவை கூப்பிட்டு, "மாமா கிளம்பலாமா?" அப்படின்னு மாமா கிட்ட சொல்கிறாரு. "மாமா எங்கே?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னம்மாம்மா மறந்துட்டீங்க? நேற்று தான் சொன்னேன்ல, தொகுதியில் வேலை இருக்குது போகலான்னு சொல்லிட்டு." "மாப்பிள்ள, நான் மறந்துட்டேன் மாப்பிள்ள, இதோ கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி வந்து, "ஐயா சேது" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "சொல்லுங்க சின்னம்மா" அப்படின்னு சேது கேட்குறாரு. "இல்லைப்பா, ஐஸ்வர்யா வீட்லேயே இருக்கால்ல, அவளுக்கும் ரொம்ப போர் அடிக்கும் தானே, அவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போய் வாயேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சின்னம்மா நீங்களும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நானே இப்போ தொகுதியில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, தண்ணி வரல, ரோடு பிரச்சனை அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் நேரில் போய் அதை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இதில் எனக்கு எங்கே சின்னம்மா டைம் இருக்குது" அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த சித்ரா, "சேது, தொகுதின்னு தொகுதியை மட்டும் பார்க்காத, ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் பாருப்பா. அவ உன் பொண்டாட்டி தானே, அவளையும் கொஞ்சம் பார்த்துக்கோயேன். அவளும் உன்னை நம்பி தானே இருக்கா. புரியுதுக்கா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா வாங்க போகலாம்" அப்படின்னு கிளம்புறாரு. அவங்க கிளம்புன உடனே சித்ரா ஈஸ்வரி கிட்ட, "என்னம்மா இவன் எப்போ பார்த்தாலும் தொகுதி தொகுதின்னு சொல்லி ஓடுறான். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தால் அழகரை கொஞ்சறான். ஐஸ்வர்யாவை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்றான். அவளையும் கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தா தானே அவளும் இவன் மேலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதா ஆகும்." உடனே ஈஸ்வரி, "அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை சேது மனசுல இன்னும் தமிழ்ச்செல்வி தான் இருக்காளோ?" உடனே சாவித்திரி, "அதையே இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? நான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டும்போதே கண்டுபிடிச்சிட்டேன்." அதுக்கு ஈஸ்வரி, "என்னத்தாச்சி சொல்றீங்க?" "ஆமா மதனி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்ச்செல்வியை பிடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் ஐஸ்வர்யா கூட அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருந்திருப்பான்ல. ஆனா இன்னும் தள்ளி வச்சிருக்கான் பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா? தமிழ்ச்செல்வி தான் இன்னும் சேது மனசுல இருக்கான்னு புரியலையா உனக்கு?" உடனே தாமரை, "ஆமாமா, நீ சொல்றதுதான் சரிம்மா. அதனாலதான் ஐஸ்வர்யா இந்த முறையும் தலைக்கு ஊத்திக்கிட்டா போல." உடனே ஈஸ்வரி, "இதென்ன வம்பா போச்சு? கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதெல்லாம் அவங்களுக்கு பிறக்க வேண்டிய நேரத்துல தானா பிறக்கும்." அதுக்கு சாவித்திரி, "நீங்க அப்படியே பகல் கனவே கண்டுகிட்டு இருங்க மதனி. கண்டிப்பா ஐஸ்வர்யாவும் சேதுவும் ஒன்னா சேர்ந்து வாழ போறதே இல்லை. ஏன்னா சேது மனசுல தமிழ்ச்செல்வி தான் இருக்கா. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல தமிழ்ச்செல்வி அவ மேல இருக்கிற தப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அவ நிரூபிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட நிலைமையை நினைச்சாதான் தமிழ்ச்செல்வி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. ஐஸ்வர்யாவை நினைச்சாதான் இப்ப கொஞ்சம் பாவமா இருக்கு" அப்படின்னு கிளம்பி போறாங்க. இவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்ட சித்ரா, "என்னம்மா இவங்க 2 பேரும் இப்படி பேசுறாங்க? விட்ரி சித்ரா, அவங்க 2 பேரும் நம்ம வயித்தெரிச்சலை கொட்டிக்கணும்னு தான் பேசுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதே இல்லை. தமிழ்ச்செல்வி உண்மையை நிரூபிக்க போறதும் கிடையாது. அதுக்கு நம்ம விடவும் கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி கார் ஓட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் என்ன பண்றான்னா, எல்லாருக்கும் கார் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக தான் தமிழ்ச்செல்விக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லி கொடுக்கும்போது சும்மா இல்லாம தமிழ்ச்செல்வி மேல அப்படி இப்படின்னு கையை போட்டு உரசுறாரு. தமிழ்ச்செல்வி உடனே கோபமா வராங்க. "சார், எதுவாக இருந்தாலும் தொடாம சொல்லி கொடுங்க சார். எதுக்கு தொட்டு தொட்டு சொல்லி கொடுக்குறீங்க? எதுவாக இருந்தாலும் தொடாம சொல்லி கொடுங்க" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "ஏம்மா,
நான் தொடறதே நீ புரிஞ்சுக்க மாட்ற பத்தியா? இத கூட புரிஞ்சிக்காத ஒரு பொண்ணா இருக்க பாரு. இதுக்கு மேல உனக்கு நான் எப்படிதான் சிக்னல் குடுத்து உன்னை நான் கரெக்ட் பண்றது? என்னை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, 4 நாள்ல உனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருவேன். உடனே தமிழ்ச்செல்வி செம்மையா காண்டாகி அவர் மூஞ்சிலே பலார்னு ஒரு அடி விடுறா. என்னம்மா, என்னையே அடிச்சுட்டு நீ கார் பழகிடலான்னு பாக்குறியா? இந்த சுத்து வட்டாரத்திலேயே என்னை விட்டா வேற ஆளே கிடையாது. என்னை மீறி எவனும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டான். தமிழ் உடனே கடுப்பாகி, டேய், உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? பொம்பளைன்னு வந்துட்டா நாக்க தொங்க போட்டு அலையிறது, ஏதாவது சொல்லி அவங்கள கரெக்ட் பண்றது, அப்படியே நான் உன் வலையில விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? உன் வழிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு திரும்பவும் ஒரு அடி பலார்னு மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாங்க. என்னையே அரைஞ்சிட்டியா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே தமிழ்ச்செல்வி சுத்தி முத்தி உதவிக்கு யாரா இருக்காங்களா அப்படின்னு தேடி பாக்குறா. ஆனா யாருமே இல்லாத இடமா பார்த்தா அந்த ஆள் காரை நிறுத்தி இருக்கான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி புரிஞ்சுக்கிறாங்க. டேய், ஒழுங்கு மரியாதையே கையை விடுறா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த ஆள் உடனே கடுப்பாயி தமிழ்ச்செல்வி புடவையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் இழுத்ததும் தமிழ்ச்செல்வி புடவையில இருந்த பின் அருந்து புடவை கிழியுது. பயந்து போன தமிழ்ச்செல்வி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. உடனே அந்த ஆளு, இங்கெல்லாம் உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, உன்னையும் என்னையும் தவிர இங்க யாருமே இல்ல, நீ எனக்கு சம்மதிச்சே ஆகணும், இந்த விஷயத்த பத்தி நான் கண்டிப்பா வெளியே சொல்லவே மாட்டேன். உடனே கடுப்பான தமிழ்ச்செல்வி, டேய், ஒழுங்கு மரியாதையா விட்டுரு, அப்புறம் பின்னாடி நீ நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உடனே அந்த டிரைவர், ஏய், நான் பார்க்காத பிரச்சனையா? உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன், உன்னை மாதிரி கிராமத்து பைங்கிலியை தொட்டு பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசையே. நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்க தயாரா இருக்கேன், உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டிரைவர் ரொம்பவும் மூர்க்கமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேதுவும் கருப்புவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த கருப்பு, மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள, ஒரு பொண்ணுகிட்ட எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன மாமா இதை பொறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க? கார் அங்க விடுங்க மாமா. கார் மெதுவா கிட்ட போகும்போது தான் தெரியுது அது தமிழ்ச்செல்வியின். மாமா, அது தமிழ்ச்செல்வி மாமா அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி வேகமா போறாரு சேது. சேதுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ச்செல்விக்கு உயிரே வந்துச்சு. சேதுவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே சேது, என்னாச்சு தமிழ், அவன் உன்னை என்ன பண்ணான் சொல்லு அப்படின்னு கோவமா கேட்குறாரு. உடனே தமிழ், நான் டிரைவிங் கிளாஸுக்கு தான் வந்தேன், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கருப்பு, ஏண்டா யார் வீட்டு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குற அப்படின்னு பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாரு. உடனே சேது, தமிழ, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலை, அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு தமிழ் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சேது பார்க்குறாரு தமிழ்ச்செல்வியோட ப்ளவுஸு கிழிஞ்சிருக்கிறத. உடனே சேது அவரோட சட்டையை கழட்டி கொடுக்குறாரு. தமிழும் அதை வாங்கி உடனே போட்டுக்கிறாங்க. சட்டையை கழட்டி கொடுத்துட்டு கோவமா அந்த ஆள்கிட்ட போய், டேய், யார் பொண்டாட்டிக்கிட்ட உன் வேலையை காட்டுற அப்படின்னு செம்மையா பிடிச்சி பொழக்கிறாரு. சேது பொண்டாட்டின்னு சொன்னதும் கருப்போட மூஞ்சியை பார்க்கணுமே, அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு. உடனே அந்த டிரைவர், ஐயா, உங்க பொண்டாட்டின்னு எனக்கு தெரியாது ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, ஐயா உங்க காலில் கூட விழுறேன் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு அந்த டிரைவர் மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே சேது, என் பொண்டாட்டியா இல்லைன்னா வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பியா? உன்னை நம்பி டிரைவிங் கத்துக்கிறதுக்கு அனுப்புனா இப்படிதான் பொண்ணுங்க கிட்ட நீ தப்பா நடந்துப்பியா? மாமா, இவன் எந்த கம்பெனில வேலை செய்யறான்னு பாருங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஐயா ஐயா ஐயா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா, நான் பொழைச்சு போறேன். ஏண்டா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை விட்டுருவாங்களா? ஐயா ஐயா, தெரியாம பண்ணிட்டேயா, தெரியாம பண்ணிட்டேயா அப்படின்னு அந்த ஆள் கிட்ட வந்து திரும்பவும் கெஞ்சுறான். உடனே சேது அவனை பிடிச்சி பொழக்கிறாரு. எங்க அந்த டிரைவர் செத்தே போயிட போறானோன்னு ஓடி வந்து சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க தமிழ். தமிழ் வந்து கட்டி பிடிச்சதும் சேது அவனை அடிக்கிறத விட்டு கொஞ்சம் நார்மலா வராரு. உடனே சேது, தமிழ், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒரு நிமிஷம் அப்படியே என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏதோ ஒரு பொண்ணுக்கு எவனோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ. என்னாச்சு தமிழ், இந்த மாதிரி பரதேசி பையன்கிட்டலாம் நீ ஏன் டிரைவிங் கிளாஸ் கத்துக்க வர? இப்படி தமிழும் சேதுவும் மாறி மாறி அன்பை பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கருப்பு அதை பார்த்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாரு. சேதுவும் பேசிட்டு இருக்கும்போதே ரொம்ப எமோஷனல் ஆகி தமிழை இழுத்து கட்டி பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதை பார்த்த கருப்பும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.